இயேசுவின் சொந்தங்களே, புனித சவேரியாரின் அடிசுவடுகளே, நான் அருட்தந்தை சகாயநாதன் 2015-16 இந்த பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாக அருட்தந்தை ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவர்களோடு பணிபுரிந்ததை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புனித சவேரியார் ஆலயத்தின் 100ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்கிறீர்கள் என்று கேள்விப்பட்ட இந்த தருணத்தில் உண்மையில உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பெருமிதத்தோடும் பெருமகிழ்வோடும் பார்க்கிறேன். நான் இந்த பங்கில இருந்த அந்த தருணத்தில் உங்களோடு இணைந்து பணியாற்றிய ஒவ்வொரு நேரத்தையும் எப்பொழுதும் அசை போட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களில் கண்ட அந்த விசுவாசம், ஆழமான விசுவாசம், அந்த ஆழமான விசுவாசத்தை நான் கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், மகிழ்ந்திருக்கிறேன், உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், அதை பெற்றிருக்கிறேன், அதை பிறருக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஆலயம், ஒரு பங்கு தன்னுடைய 100ஆண்டை கொண்டாடுகிறது என்று சொன்னால், இந்த ஆலயம், இந்த பங்கு இதை கட்டி எழுப்பியவர்களை மட்டும் சாராது, மாறாக அதிலே ஈடுபாடு கொண்டவர்கள், அதிலே உழைத்தவர்கள், அதற்காக தங்களையே கரைத்து கொண்டவர்கள் எல்லாரையும் பெருமிதத்தோடு நம்முடைய திரு அவை பார்த்து மகிழ்கிறது. நானும் மகிழ்கிறேன், பெருமிதம் அடைகிறேன். ஒவ்வொரு ஆலயத்தின் சிறப்பு அதனை சார்ந்த இறை மக்கள் இயேசுவின் சாட்சிகளாக, நற்செய்தியின் தூதுவர்களாக, உலகிற்கு உப்பாக, ஒளியாக வாழ்க்கையில் தங்கியுள்ளதுதான். அதை நான் உங்களிடத்துல பார்த்திருக்கிறேன். எனவே புனித சவேரியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பாரம்பரிய சொத்தாகிய விசுவாசத்தை ஆழமாக வேரூன்ற விட்டு கடுகு விதை போன்று விருட்சகமாக வளர உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுளின் ஆசி கார்மேகத்தின் நீர்த்துளி போன்று உங்களையும் உங்கள் இல்லத்தையும் உங்களுடைய பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களுக்காகவும் இந்த 100ஆண்டு விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய பங்கு தந்தை எஸ் ஆரோக்கியதா அடிகளாருக்காகவும் உதவி பங்கு தந்தை ஜான்சன் அடிகளாருக்காகவும் நான் ஜெபிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.